இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு என்கிட்ட சொன்னல, அந்த பொண்ணு எங்க இருக்கா? அவ எப்ப வருவா? यथात्रा निजपालपट्टलिखितं स्तोत्रं महद्वाधनं तत्र पोत्मि मरुस्ता लेपि नितरां मेरौ चना ततोऽधिकम्. ஏம்மா, இவ ஏதோ மந்திரம் எல்லாம் படிக்கிறாளேம்மா. இத பார்த்தா இவ உண்மையிலே சோபா சந்திரான்னு தான் எனக்கு தோணுது. வாய மூடு. விதி மனிதனோட நெற்றியில எவ்ளோ எழுதியிருக்கோ அந்த செல்வம் கொஞ்சமா இருந்தாலும் அதிகமா இருந்தாலும் அந்த மனிதன் பாலைவனத்துல இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கும். பொன்னால ஆன எவ்வளோ பெரிய மலையை ஏறினாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதுதான் கிடைக்கும், அதிகமா கிடைக்காதுன்னு பக்துஹரி சொல்லிருக்காரு. அதே மாதிரி அந்த விதியில எழுதினபடி நம்ம பொண்ணு இங்க வருவா. அது வரைக்கும் நீ எதிர்பார்ப்புல மட்டும்தான் இருக்க போற சந்திரா. நான் இப்போ வந்தது உனக்கு 2 விஷயத்தை சொல்றதுக்காக. முதலாவது, என் தங்கச்சி அபூர்வாவை பத்தி சொல்லணும். 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 2வது, நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் தங்கச்சியை பத்தி சொல்லணும். சந்திரா, நீ என்ன தேவதைன்னு சொல்லுவல்ல, நான் இல்ல சந்திரா அந்த தேவதை. உண்மையான தேவதை யாருன்னா அபூர்வாதான், 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 அபூர்வாதான். நான் உன்னை விட்டுட்டு போனதுல இருந்து உன்னை மாமா மாமான்னு உயிருக்கு உயிரா காதலிச்சு கண்ணுக்குள்ள வச்சு உன்னை பாத்துக்கிட்டா. அப்படிப்பட்ட தேவதைக்கு என்ன கொடுத்து நீ நன்றி கடன் செலுத்த போற? நீ சொல்லு சோபா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அததான் சந்திரா நான் சொல்ல வரேன். எது கொடுத்தாலும் நன்றி கடனை செலுத்த முடியாது. அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம மறுபடியும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சா நீ அந்த நன்றி கடனை தீர்க்கணும் சந்திரா. எப்படி? இந்த மொத்த சொத்துக்களையும் அபூர்வாவோட பேர்ல எழுதி வச்சிரு. அபூர்வாவோட பேர்ல எழுதி வச்சிரு. அபூர்வாவோட பேர்ல எழுதி வச்சிரு. அபூர்வாவோட பேர்ல